எவ்ரிஒன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஆசிலட்டோரியா பற்றி தான் படிக்க போகிறோம். பிஎஸ்சி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லைன்னா அலைட் பேப்பரில் பாட்னி வருதுன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஃபாலோ த நோட்ஸ். நான் கொடுக்குறது இங்கே எல்லாமே வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட், ப்ளீஸ் கிவ் இட் அ லைக் அண்ட் சேவ் த வீடியோ. ஸோ ஆசிலட்டோரியா இஸ் an algae. We all know that, right? So it is a freshwater algae, belongs to the class Cyanophyceae or Mixophyceae. Now cyano it is blue green அப்படின்னு அர்த்தம். It has a pigment blue green கலரில் இருக்கும். ஸோ Cyanophyceae and also Cyanophyceae கொடுத்த புது பேர் தான் வந்துட்டு Mixophyceae. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். We have to write Mixophyceae according to the Fritsch classification. ஓகேவா? ஸோ it is a blue green algae. ப்ளூ அண்ட் க்ரீன் கலரில் இருக்கிறனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ளூ க்ரீன் algae. ஸோ இட் ஷோஸ் ஆசிலேட்டரி மூமெண்ட்ஸ். அதாவது மூமெண்ட்ஸ் பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். இட் ஷோஸ் ஆசிலேட்டிங். நமக்கு ஒரு பெண்டுலம் தெரியும், அது எப்படி ஆசிலேஷன் ஆகுன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் காட்டுறனால இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த கிளாஸ் ஆசிலட்டோரியேசி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அக்கரன்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ இட் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆல்கே, அதுவும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கேயாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஒன்லி சம் ஸ்பீஷீஸ் ஆர் மெரைன். ஸோ காமன்லி ஒரு மெஜாரிட்டி வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டராகவும் ஒன்லி சம் ஸ்பீஷீஸ் ஆர் மெரைன். அதாவது ஆசிலட்டோரியா சலைனா அண்ட் ஆசிலட்டோரியா சாங்டா. இந்த ஆசிலட்டோரியா சலைனா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்னா மெரைன் வாட்டர்னாலே சலைன் தானே, உப்பு தானே. ஸோ சலைன், ஆசிலட்டோரியா சலைன் அண்ட் ஆசிலட்டோரியா சாங்டா live on moist soil. ஸோ ஒரு வெட் கண்டிஷனில் மாய்ஸ்ட் சாயிலில் இட் இஸ் லிவிங் அண்ட் இட் இஸ் ஃபிக்ஸிங் தி அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜன். அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆசிலட்டோரியாவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்பேரட்டஸ் வந்துட்டு தேவைப்படுது. இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹெட்டிரோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹெட்டிரோசிஸ்ட் வச்சு தான் வந்துட்டு அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜனாக இருக்கிறத வந்துட்டு இது உள் வாங்கிக்கிட்டு கன்சியூமபிள் ஃபார்ம் ஆஃப் நைட்ரோஜனாக வந்துட்டு ட்ரீஸுக்கெலாம் வந்துட்டு தருது. ட்ரீஸ்னால் டைரெக்டாக அட்மாஸ்ஃபெரிக் நைட்ரோஜன் வந்துட்டு வாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மீடியேட்டர் இருந்தால் மட்டும்தான் இட் கேன் கெட் இன்டு அப்சார்ப்ட் இன்டு த ட்ரீஸ். ஸோ அது பண்ணுற ஆசிலட்டோரி ஸ்பீஷீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரின்செப்ஸ் அண்ட் ஃபார்மோசா. ஓகே, அண்ட் தென் வி ஆல்சோ ஹேவ் சம் இந்தியன் ஸ்பீஷீஸ். நான் இந்தியன் ஸ்பீஷீஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ ஆசிலட்டோரியா குளோரினா அண்ட் ஆசிலட்டோரியா ஃபார்மோசா ஆர் த டூ இந்தியன் ஸ்பீஷீஸ். ஃபைன், இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துடலாம். ஸோ த பிளான்ட் பாடி இஸ் அ ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட். நம்மகிட்ட இங்கே கேமெட்டோஃபைட் அண்ட் ஸ்போரோஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான்ட் பாடி வந்துட்டு பார்க்க முடியும் இன் கேஸ் ஆஃப் ஆல்கே. ஸோ இட் இஸ் அன் ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட் இன் கேஸ் ஆஃப் ஆசிலட்டோரியா. ஹேப்ளாய்ட்னா ஒன்லி ஒன் செட் ஆஃப் ஒன் n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் ப்ரெசன்ட். ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ப்ளூ க்ரீன் ஆல்கே. நான் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் பிலாங்கிங் டு த கிளாஸ் Cyanophyceae. Cyano meaning blue green and it is an algae. So it is a blue green algae and it is also prokaryote. Prokaryote na it is not having a well defined nucleus. Okay, so the plant body is a thallus. So ஒரு plant body வந்துட்டு we are having the stem, leaves and roots. அப்படி இருக்கும்போது it is well differentiated அப்படின்னு சொல்லுவோம். So the plant body is differentiated into root, stem and leaves அப்படின்னு சொல்லுவோம். அதே ஒரு plant body வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், it is called as a thallus. It cannot be differentiated into a stem, root and leaf. இதுக்கு roots இருக்காது ப்ராப்பராக. இது நீங்கள் எது ஸ்டெம்முன்னு சொல்ல முடியாது, எது லீஃப்னு சொல்ல முடியாது. So it is also called as a thallus. Okay, so there is no differentiation into stem, roots and leaves. So the filament of the oscillatoria, so this is called as the filament of the oscillatoria. It is a trichome. okayங்களா? So trichome is covered by a mucilaginous sheath. okay, so இதுதான் வந்துட்டு trichome. ட்ரைகோமை சுற்றி we have a mucilaginous sheath. இந்த mucilaginous sheath எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நத்திங் பட் ஒரு மியூக்கஸ் லேயர் மாதிரி, ஒரு வழுவழுப்பு தன்மை கொண்ட ஒரு லேயர் மாதிரி இது சுற்றி வந்துட்டு கவர் ஆகிருக்கு. ஓகே, இன் சம் ஸ்பீஷீஸ் டெர்மினல் செல்ஸ் ஹேவ் திக்கனிங் அட் த ஏபெக்ஸ் கால்ட் கேப் ஆர் த கேலிப்ட்ரா. ஓகே, சில ஸ்பீஷீஸில் மட்டும் the terminal cell, அதாவது அந்த ஏபெக்ஸ் செல்லில் வந்துட்டு you can see some kind of a thickening. ஸோ அந்த திக்கனிங் தான் வந்துட்டு they are calling it as cap. இதே சில இதில் வந்துட்டு you can see outgrowths like this.
இதே திக்கனிங் இருக்கும், திக்கனிங்கோட சில அவுட் க்ரோத்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் வந்துட்டு கேலிப்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்கலி ஃபார் ப்ரொடெக்ஷன், ஒரு மெக்கானிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இட் இஸ் பேசிக்கலி ஃபார் அ ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் தி செல் வால். தி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். இதோட செல் வால் வந்துட்டு இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். அண்ட் வி ஹேவ் ஹேவிங் த பிக்மெண்ட்ஸ். பிக்மெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு குளோரோஃபில் ஏ இருக்குது, கேரோட்டின்ஸ் இருக்குது, ஜாந்தோஃபில்ஸ் இருக்குது, ஃபைக்கோசயானின் சி அண்ட் ஃபைக்கோஎரித்ரின் சி வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபைக்கோசயானின் gives you the blue green color and the phycoerythrin gives you the reddish color. Okay, C here depicts the cyanophyceae. Okay, and then we have the reserve food material. Reserve food material here is the cyanophycean starch and beta granules. ஸோ இதே நீங்கள் வந்துட்டு ரெட் ஆல்கே அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரெட் ஆல்கே or rhodophyceae. ஸோ இதில் you will be having phycocyanin R and phycoerythrin R. அதே இங்கே reserve food material you will be studying the Floridium, எனக்கு ஸ்பெல்லிங் தெரியல, starch, right? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் we are talking about the movement of the trichome. ஸோ ஹோல் பாடியை தான் நம்ம வந்து ட்ரைகோம் நீங்கள் சொல்கிறோம். ஸோ மூமெண்ட் ஆஃப் த ட்ரைகோம் வந்துட்டு இங்கே 3 டைப் ஆஃப் மூமெண்ட் வந்துட்டு தெரியுது. நம்பர் 1 த கிளைடிங் ஆர் தி ஆக்சியல் மூமெண்ட். ஸோ த என்டையர் ஃபிலமெண்ட் வந்துட்டு ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இட் இஸ் கிளைடிங் ஓவர். இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னா இட் இஸ் கிளைடிங் ஓவர் இட். ஓகே, ஸோ இட் இஸ் எக்ஸிபிட்டட் பை தி என்டையர் ஃபிலமெண்ட். த என்டையர் ஃபிலமெண்ட் இஸ் எக்ஸிபிட்டிங் இட் அண்ட் தென் பேக் அண்ட் ஃபோர்த் மூமெண்ட் இஸ் சீன் ரிதமிக்கலி. ஒரு ரிதமிக் மூமெண்ட் வந்துட்டு ஹியர் வி கேன் see. ஸோ இது மேலே வரும், கீழே போகும், இது மேலே வரும், அப்படி கீழே போகும், திருப்பி மேலே வரும். So this is what we call the gliding movement. And then next we have the oscillatory movement. So now this is very important. இது எழுதியே ஆகணும் எக்ஸாமில். Trichome shows pendulum like oscillation. So நமக்கு ஆல்ரெடி தெரியும், this is a pendulum, it shows oscillation இல்லையா? ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கேருந்து இங்கே விட்டோம்னா இது இங்கே போகும், திருப்பி இங்கே வரும், திருப்பி இங்கே போகும், திருப்பி இங்கே வரும். That is how the whole body will show the movement. இதே மாதிரி oscillatoria will also show the oscillation movement. So the genus was named after this movement. This is very very important, Oscillatoreaceae. Okay, so this movement is very important. And then we have the bending movement. Apical cells bends rapidly at the end of each oscillation. So அங்கே நம்ம ஆசிலேஷனுக்கு பார்த்த மாதிரி இங்கே வந்துட்டு only the ஏபிக்கல் செல்ஸ், அதாவது டாப்பில் இருக்கிற செல்ஸ் மட்டும் இட் இஸ் ஷோயிங் பெண்டுலம் லைக் மூமெண்ட். ஸோ இது வந்துட்டு ஹோல் பாடி வந்துட்டு ஷோ பண்ணாது, ஒன்லி தி ஏபிக்கல் செல்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் we have the எதுக்காக இந்த மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விசிபிள் சிலியா. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த டிப்பில் வந்துட்டு ஒரு இன்விசிபிளாக இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும், அதனால தான் வந்துட்டு மூமெண்ட்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு we have the secretion of the mucilage through the pores of the cell wall. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆசிலோட்டோரியாவோட ட்ரைகோம் இருக்கா, இதில் வந்துட்டு போர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த போர்ஸ் மூலியமாக வந்துட்டு மியூசிலேஜின ஷீத், அதாவது ஒரு மியூக்கஸ் லேயர் வந்துட்டு கிரியேட் ஆகுது, அதனால் வந்துட்டு மூமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வி ஹேவ் தி ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேக்ஷன் ஆஃப் த புரோட்டோபிளாசம். உள்ளே இருக்கிற புரோட்டோபிளாசம், ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோபிளாசம்னு நினச்சிக்கோங்களேன், இன் கேஸ் ஆஃப் அன் அனிமல் செல், அது மூமெண்ட் காட்டுறனால தான் வந்துட்டு வெளியிலையும் வந்துட்டு மூமெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் தென் வி ஹேவ் தி wave-like movement of the mucilage layer along the length of the trichome. இந்த mucilage layer வந்துட்டு வேவ் லைக் மூமெண்ட் காட்டுறனால தேர் இஸ் பின் மூமெண்ட். ஸோ மூமெண்ட் எதுக்கு நடக்குது அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்விசிபிள் சிலியாக இருக்கிறதுனால அட் த டிப் ஆஃப் த ட்ரைகோம், செக்ரேஷன் ஆஃப் த மியூசிலேஜ் லேயர் த்ரூ த போர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிதமிக் கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த புரோட்டோபிளாசம், வேவ் லைக் மூமெண்ட் ஆஃப் த மியூசிலேஜ்னஸ் லேயர் அலாங் த லென்த் ஆஃப் த ட்ரைகோம். ஸோ தீஸ் வுட் பி தி ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் தி ரீப்ரொடக்ஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இது ஒரு ப்ரோகாரியோட் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இட் இஸ் அ ப்ரோகாரியோட். அது போக இட் இஸ் அ ஹாப்ளாய்ட் கேமெட்டோஃபைட். அது போக இட் இஸ் வெரி ப்ரிமிட்டிவ் இன் நேச்சர்.
அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம்டாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் வந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் we have only vegetative methods. only அட்வான்ஸ்டில் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் asexual and sexual வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ செக்ஷுவல் reproduction is absent because it is a primitive organism. only vegetative methods are being seen. So vegetative methodsல we are going to see first about the fragmentation. ஃப்ராக்மெண்டேஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபிலமெண்ட் வந்துட்டு எனி மெக்கானிக்கல் ஃபோர்ஸஸ் ஆர் தன்னை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிக்குது இன்ட்டு ஸ்மாலர் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ 1லேருந்து 2 டாட்டர் ஆசிலட்டோரியாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிலமெண்ட் பிரேக்ஸ் இன்ட்டு ஸ்மாலர் பீசஸ் கால்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் பை மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஆர் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் த ஹார்மோகோன்ஸ். ஹார்மோகோன்ஸ் நம்ம என்னென்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஈச் ஃப்ராக்மெண்ட் லேட்டர் க்ரோஸ் இன்ட்டு அ நியூ இண்டிவிஜுவல். நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இல்லை ஹார்மோகோன்ஸ் மூலியமாக இது வந்துட்டு நடக்குது. ஸோ இட் இஸ் ஃபார்மிங் 2 டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹார்மோகோன் ஃபார்மேஷன். நவ் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark question if you are looking for it. Hormones are produced during favorable seasons. So intercalary cells of the filament lose their protoplast and die. So basically என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sorry, some technical problem, let me just erase it right now. Okay, so வந்துட்டு here we have the oscillatoria, right? ஸோ இன்டர்கேலரி செல்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் செல்ஸை தான் வந்துட்டு இன்டர்கேலரி செல்ஸ் சொல்கிறாங்க. அதில் இருக்கிற ப்ரோட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, இதில் ப்ரோட்டோபிளாசம் இருக்கும், இதில் ப்ரோட்டோபிளாசம் இருக்கும், இது வந்துட்டு செத்து போயிடுது. ப்ரோட்டோபிளாசம் இறந்து போகிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்கேவ் டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, பிட்வீன் 2 இன்டர்கேலரி அட்ஜசன்ட் இன்டர்கேலரி செல்ஸ் ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நவ் இதை வந்துட்டு we are calling it as separation disc. note this points you guys, separation disc. அதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது. it is also called as or necridia அப்படின்னு சொல்லுவாங்க. it is causing necrosis. okay, so it is called as necridia. so hormone formation la the intercalary cells of the filament lose their protoplast and die. These dead cells becomes biconcave and filled with mucilage. So we can see it is a biconcave structure and it is filled with mucilage and it is called as separation disc or necridia. So these dead cells becomes biconcave called the necridia and filled with the mucilage. The mucilage filled dead cells are called necridia or the separation disc. Small piece of the filament between 2 adjacent necridia is called as a hormone or hormogonium. ஒன்றுமே இல்லை, இந்த 2 நெக்ரீடியா ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷனை தான் நம்ம வந்துட்டு we are calling it as an hormone. ஸோ இங்கே இன்னொரு நெக்ரீடியா ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ this would be an hormone and இங்கே ஒரு நெக்ரீடியா ஃபார்ம் ஆகுதுன்னா this would be an hormone. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹார்மோகோன் ஃபார்மேஷன் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் we are talking about the life cycle. லைஃப் சைக்கிள் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ ஒன்லி நம்ம பார்த்துருக்கோம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் நடக்குது. ஆசிலட்டோரியா இஸ் அ ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு என் தான் போடணும். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ஒரு மெத்தட், ஹார்மோகோன்ஸ் ஒரு மெத்தட். ஸோ ரெண்டுமே வந்துட்டு என், தட் இஸ் ஹேப்ளாய்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் இஸ் அன் ஹேப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 marks அப்படின்னு கேட்டாங்கன்னா நெக்ரீடியா, ஹார்மோகோன் ஃபார்மேஷன், மூமெண்ட்ஸ் ஆஃப் தி ட்ரைகோம்ஸாக இருக்கும். ஆர் எல்ஸ் why it is named as oscillatoria, or the reserve food material, plant pigment and the cell wall composition are very important. Thanks for watching.